நம்ம ஒரு ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தும்போது, நம்ம வந்து டெம்பரேச்சர எவ்வளோ குறைச்சு வச்சாலும், குளிர் அதிகமா இருக்கும்னு நமக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து தோணும். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க 20, 21 டிகிரி கீழ போயிட்டீங்கன்னா, நீங்க 16 டிகிரில வச்சாலும் சரி, 21 டிகிரி, 20 டிகிரி எந்த அளவுக்கு கூலிங் கிடைக்குமோ, அந்த அளவுக்கு தான் வந்து 16 டிகிரி வந்து கிடைக்கும். ஆனால் 16 டிகிரி அளவுக்கு நீங்க அந்த ஏர் கண்டிஷனர் ரன் பண்ணும்போது, அதை இயக்கும்பொழுது, மிக அதிகமான மின்சார பயன்பாடு என்பது மிக அதிகமாகும். பொதுவாக ஒரு ஒரு ஒவ்வொரு டிகிரி நீங்க குறைப்பதற்கும் 6% மின்சார பயன்பாடு வந்து அதிகரிக்கும். 6% அதிகரிக்கும். ஸோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒன்றிய அரசு வந்து ஒரு விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் பரிச்சார்த்த முயற்சியில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று, குளிர்சாதன பெட்டிகளுடைய வெப்ப அளவு 20 லோயஸ்ட் டெம்பரேச்சர், ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 28. இந்த 20லேருந்து 28க்குள்ள தான் நீங்க வந்து செட் பண்ணணும். அதுக்கு கீழ 16க்குலாம் வந்து வைக்க முடியாது என்பதை உற்பத்தி அளவிலே வந்து கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி ஒன்றிய அரசாங்கம் ஒரு பரிச்சார்த்த முயல் எடுத்திருக்கிறது. இது நிச்சயமாக வந்து நாம வந்து ஒரு பாசிட்டிவா தான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா, டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு டிகிரி நீங்க வந்து ஏர் கண்டிஷனில குறைக்கும் போதும் 6% எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமா கன்சியூம் ஆகும். ஸோ நாங்க என்ன சொல்றோம்னா, உங்க ஏசியை எப்பவுமே 24 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ வந்து குறைக்க வேண்டாம். 24 தான் ஐடியல் டெம்பரேச்சர். 24 கீழ நீங்க குறைச்சீங்கன்னா, இதுல எந்த பயனும் கிடையாது. உங்களுடைய 20லேருந்து 24 டிகிரி அந்த 4 டிகிரிக்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24% வந்து எலக்ட்ரிசிட்டி பயன்பாடு வந்து அதிகரிக்கும்.